போர்த்தால நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சோயா வச்சு சோயா போர்த்தா செய்ய போகிறோம். நல்ல காரசாரமாக அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சுடுதண்ணியில் சோயாவை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 3 தக்காளி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 வரமிளகா. ஒரு பக்கம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மாற்றி விட்டுருங்க. கூடவே வரமிளகாவையும் இந்த அளவுக்கு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மேலுள்ள தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோயாவை இந்த மாதிரி கையாலே பிச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோயாவையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக காரத்தூள், கை நிறைய கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சு விட்ருங்க. கண்டிப்பாக கொத்தமல்லி தழை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை எல்லா கூடயும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.